சந்திரமுகி திரைப்படத்தை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளவும். சந்திரமுகி படத்தின் அரண்மனை ஒரு நாள் வாடகை எவ்வளவு தெரியுமா? அதில் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பாருங்கள். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். ரஜினிகாந்த் நடிப்பில் வந்த சந்திரமுகி படம் ஷூட்டிங் எங்கு எடுத்தார்கள், அந்த அரண்மனையின் ஒரு நாள் வாடகை எவ்வளவு என்பதை தொகுப்பில் பார்க்கலாம். அரண்மனை என்றாலே அதில் பேய் படங்கள் தான் எடுப்பாங்க. பாலடைஞ்ச பங்களா, மோகினி பிசாசு இருக்கும் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அரண்மனைக்கு என்று வரலாறு புராண கதைகள் இருக்கும். அப்படிப்பட்ட அரண்மனையே தேடி பிடித்து அதில் படப்பிடிப்பு எடுப்பாங்க. அப்படி ஒரு அரண்மனையில் எடுக்கப்பட்ட படம்தான் சூப்பர் ஹிட் கொடுத்த ரஜினிகாந்தின் சந்திரமுகி படம். இயக்குனர் பி. வாசு இயக்கத்தில் ரஜினிகாந்த், பிரபு, ஜோதிகா, நயன்தாரா, வடிவேலு, விஜயகுமார், நாசர், மாளவிகா, KR விஜயா, வினீத் என்று ஏராளமான நட்சத்திரங்கள் பட்டாளமே நடித்த படம் 2005 வெளியான படம்தான் சந்திரமுகி. ஒரு உலகளவில் திரளான கதையை காமெடியாக கொடுத்திருப்பார் இயக்குனர் வாசு. 190 கோடி பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்ட சந்திரமுகி உலகம் முழுவதும் 900 கோடி வரை வசூலித்ததாம். ராம்குமார் கணேசன் பிரபு தன்னுடைய சிவாஜி கணேசன் புரொடக்ஷன் நிறுவனத்தின் மூலம் தயாரிப்பில் உருவான இந்த படம் தமிழ் திரையுலகில் அதிக நாட்கள் ஓடி சூப்பர் ஹிட் படமாகவும் வலம் வந்துள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. மேலும் 890 நாட்கள் ஓடி வசூல் வேட்டையை நடத்தி சாதனை படைத்திருக்கிறது. படத்துக்கு வித்யாசாகர் இசையும் பக்காவா இருந்துச்சாம். எல்லா பாடலும் ஹிட்டான ஹிட். படத்தில் ரஜினிகாந்த், சரவணன் மற்றும் வேட்டையன் ராஜா என்கிற ரோலில் நடித்திருந்தார். ஜோதிகா சந்திரமுகியாகவும் கலக்கியிருப்பார். கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்பு வேட்டைய மன்னன் ஆந்திராவில் உள்ள விஜயநகரத்துக்கு சென்றான். அப்போது அங்கு சந்திரமுகி என்கிற நடன அழகியை பார்த்து அவள் மீது ஆசைப்பட்டான். ஆனால் நடன அழகியோ மற்றொரு டான்ஸ் மாஸ்டரான குணசேகரன் மீது காதல் கொண்டாள். இது எப்படியோ வேட்டைய மன்னனுக்கு தெரியவர குணசேகரன் தலையை வெட்டியதோடு சந்திரமுகியை நெருப்பில் போட்டு கொளுத்தினாராம். அவனோட ஆசை நிறைவேறாத சந்திரமுகி ஆவியாக வந்து துர்கா உடலுக்குள் சென்றாள். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதுதான் சந்திரமுகி. அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்த அரண்மனை எங்கு இருக்கிறது என்று பார்த்தால் அது கர்நாடகாவில் இருக்குன்னு தெரியுது. ஆனால் கர்நாடகா உலகிலே மைசூர் பேலஸ் தான் ரொம்பவே ஃபேமஸ். அங்கு பெங்களூரு ஃபேமஸும் ரொம்பவே ஃபேமஸாம். இந்த பெங்களூரு பேலஸ் தான் சந்திரமுகி அரண்மனையாம். இந்த பெங்களூரு பேலஸ் தான் பல அறைகளை வாடகைக்கு எடுத்து சந்திரமுகி ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஒரு நாள் ஷூட்டிங்கிற்கு 1.5 லட்சம் வாடகையாம். இதில் பட அறைகளுக்கு செட் போட்டார்களாம். அப்படி போடப்பட்ட ஒரு செட் தான் சந்திரமுகி அறை. இந்த அரண்மனைக்கு வரும் அதிகாரிகள் ஓய்வு எடுப்பதற்கும் தனியாக வீடு இருக்கிறதாம். அது படத்தில் வினீத் தங்கிய நடனம் சொல்லிக் கொடுக்கும் வீடுதான். இந்த பேலஸை சுற்றி பார்க்க இந்தியர்கள் சென்றால் 225 மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் சென்றால் 450 என்றும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படுகிறதாம். நீங்களும் சென்று கூட பார்க்கலாம். இந்த பேலஸை ஷூட்டிங்கு மட்டும் இல்லை, திருமணம் செய்யவும் வாடகை விடுகிறாங்களாம். உங்களுக்கு அந்த அரண்மனை செல்ல வேண்டும், அங்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசை இருந்தால் செல்லலாம். இந்த அரண்மனை கிட்டத்தட்ட 120 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாகவும் கருதப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.